பிரைஸ் லார்ட் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா? ஓகேவா? வந்த உடனே மொபைல் எடுத்து நோண்டி விளையாடுனீங்களா? இல்ல வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல அண்ணன் கூடயோ தங்கச்சி கூடயோ தம்பி கூடயோ விளையாடுனீங்களா? வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே குளிக்கணும் அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணணும், கை கால் கழுவணும். பண்ணிட்டீங்களா? டீ குடிச்சிட்டீங்களா? இல்ல சாப்பிட்டீங்களா? நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இப்பெல்லாம் ஒரு வேளைக்கு 3 நேரம் தானே சாப்பிடுறோம். ஆனா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 4 நேரம் சாப்பிடுவேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்ததான் சாப்பிடுவேன். நீங்களும் அப்படித்தானே? இல்லையா? சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுறது நல்லது தானே? ஓகே. டீ குடிச்சிட்டீங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? ஓகே. பைபிள் வாசிக்கலாமா? நேத்து ஆதியாகமம் அதிகாரம் முடிச்சிட்டோம். கரெக்டா? பாருங்க, 3 டேஸ்ல ஒரு அதிகாரம் முடிச்சிருக்கோம். கரெக்டா? ஓகேவா? நேத்து என்ன பார்த்தோம்? தேவன் அவருடைய சாயலாக என்ன படைச்சிருக்காரு. கரெக்டா? நான் ஷீபாவாகிய நான் யார் மாதிரி இருக்கேன்? ஏசப்பா மாதிரி இருக்கேன். கரெக்டா? கரெக்டா? இப்போ உங்க பேர் என்னது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜியோலின் ஆகிய நான் ஏசப்பா மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். டெரிக்சன் ஆகிய நான் ஏசப்பா மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஜெசிகாவாகிய நான் ஏசப்பா மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே ஏசப்பா மாதிரி தானே இருக்கீங்க, இல்லையா? நான் ஏசப்பா மாதிரி இருக்கேன், எனக்கு அது தெரியும். நான் ஷீபா, நான் ஏசப்பா மாதிரி தான் இருக்கேன். ஒருத்தரும் நான் சொன்னேன்ல, யாராவது உங்களை கலாய்ச்சா அவங்க கிட்ட சொல்லிருங்க, நீங்க என்ன கலாய்க்காதீங்க, நான் எங்க ஏசப்பா மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு 2வது அதிகாரம் வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் வசனத்துல இருந்து 10 வசனம் வாசிப்போமா? எடுத்துக்கோங்க. பைபிள் ஓபன் பண்ணி 2வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு முடிந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித மரங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஆமேன். பாத்தீங்களா? ஏசப்பா இன்னைக்கு 7ஆம் நாளுல ஓய்ந்திருந்தாங்களாம், அதாவது ரெஸ்ட் எடுத்தாங்களாம். எப்படி? நம்மலாம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே, சாட்டர்டே, இவ்வளவு நாள் மாத்தி சொல்லிட்டேனா? ஓகே. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 6 நாள் என்ன பண்ணணுமா? நல்லா வேலை செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு 7ஆவது நாள் என்ன நாள்? சண்டே. சண்டே என்ன பண்ணணுமா? ஓய்ந்திருக்கணுமா? சண்டே நம்ம எதுவும் பண்ணக்கூடாதான், அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஆனா நம்ம இப்ப அப்படிலாம் கிடையாது. அடுத்த சண்டே தானே நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா சண்டே நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம்? நம்ம ஓய்ந்திருக்கிறோமோ இல்லையோ, சண்டே கண்டிப்பா நம்ம சர்ச்சுக்கு போகணும். ஓகேவா? நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, சர்ச்சுக்கு போயிருப்பீங்க.
ஆனா இனிமே அடம் பிடிக்காம சர்ச்சுக்கு போகணும். சில பிள்ளைங்களாம் எழுப்பணுமா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணுமா, நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கம்மா, நீங்களும் அப்பாவும் போயிட்டு வாங்கம்மா, அப்படிலாம் நீங்க சொல்றீங்க தானே? சொல்ல மாட்டீங்களா? சண்டே கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். நான் சிறுவர் ஊழியம் போற இடத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், நீங்க படிக்க வேண்டியது, ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது எல்லாமே நீங்க சாட்டர்டேவோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சாட்டர்டேவே யூ ஹாவ் டு ஃபினிஷ், நீங்க முடிச்சிடணும். சண்டே நீங்க புக் எடுத்து படிக்க கூடாது. சண்டே நீங்க எந்த டியூஷன், எந்த ஹோம்ஒர்க்கோ, எந்த ப்ராஜெக்டோ எதுவுமே பண்ணக்கூடாது. சாட்டர்டேவே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. சண்டே நீங்க விளையாட வேண்டிய, அதாவது சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நீங்க நல்லா விளையாடலாம், தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லுவேன். முடிஞ்சா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஜாலியா இருக்கும். நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.